சரி, இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க போதகர் வந்து வேலை பார்க்கணுமா? வேண்டாமா? அவர் எப்படி உயிர் பிழைப்பார்? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த பிக்சர்ல நீங்க நிறைய பாஸ்டர்ஸ பார்க்கலாம், போதகர்கள். இதுல யாராவது ஒரு பாஸ்டர் சொல்லுங்க, அவங்களோட சொந்த வாழ்க்கைக்காக அவங்க சுயமா உழைச்சு சாப்பிடுறாங்களா இல்லையான்னு. சில போதகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க திருமணமே செஞ்சுக்க மாட்டாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இந்த பெந்தேகோஸ்தே சபை. இதுல வந்து உழைச்சும் சாப்பிட மாட்டாங்க, கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, இப்ப நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, பவுல் அப்போஸ்தலர் எப்படி வேலை செஞ்சாருன்னா, அவர் கூடாரம் செய்தல் அதுதான் அவருக்கு தெரிஞ்ச தொழில். அவருடைய சொந்த கைகளால அவர் வேலை செஞ்சு தான் அவர் வந்து சாப்பிட்டாரு. அதாவது விசுவாசிங்க கிட்ட இப்ப இருக்கிற சபை மாதிரி விசுவாசிங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வேலையே செய்யாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, பாஸ்டர்ஸ்னு உங்களோட பாஸ்டர்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி இல்லாம அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச தொழிலை வச்சுதான் புதிய ஏற்பாடு சபையை வந்து இருக்கிற மக்களை வந்து தாங்கினாரு, காப்பாற்றினார். சரி, உங்களோட போதகர் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது பவுல் அப்போஸ்தலர் 2 தெசலோனிக்கேயர் 3:10 என்ன சொல்றாருன்னா, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை பார்க்கிறோம். நீங்களே யோசிச்சுக்கோங்க, உங்களோட பாஸ்டர் வந்து வேலை செய்யறாரா இல்லையா? பவுல் அப்போஸ்தலரை வந்து பைபிள்ல கொடுத்திருக்கிற வசனங்கள்ல வந்து பின்பற்றுகிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதாவது உங்க போதகர்கள் வந்து ஏன் இப்படி ஏழைங்களை வந்து ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணா அதுக்கு ரீசன் யாருன்னா, அதுக்கு ரீசன் வந்து நீங்க தான். அதாவது நீங்க வந்து பவுல் மாதிரி இருக்கிற வாழ்க்கைய வந்து பின்பற்றாம நீங்க ஒரு மாதிரி இருக்கிற வரைக்கும் உங்க போதகர்களும் உங்களை இதே மாதிரிதான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வழி நடத்திட்டே இருப்பாங்க. அதனால நீங்க நல்லா சிந்திச்சுக்கோங்க, வசனத்தின் பிரகாரம் வாழ்றீங்களா இல்லையா, இல்ல நீங்க உங்க போதகங்க கிட்ட ஏமாந்துட்டே இருக்கிறீங்களான்றத நீங்களே பாத்துக்கோங்க. அதாவது சிந்திச்சு செயல்படுங்க. நீங்க வந்து உங்க பாஸ்டரை பின்பற்றுறீங்களா? இல்ல கிறிஸ்துவை பின்பற்றுன பவுல போல உங்க வாழ்க்கை இருக்குதா? அவர் சொன்ன மாதிரி உங்க பாஸ்டர் வந்து வேலை செஞ்சு சாப்பிடுறாரா இல்லையா? நீங்க வந்து யாருக்கு உங்க தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்குறீங்க? உங்க வேதாகமத்துல கொடுத்திருக்கிற மாதிரி நடக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. ஆஹ் இதுல இருக்கிற வசனத்தை வந்து நீங்க வாசிச்சுக்கோங்க. ஆதி காலத்துல இருக்கிற சபை எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா, அவங்க வந்து சொந்த உழைப்பு எல்லாம் பாஸ்டா இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து உழைச்சாங்க. பொது உடைமையா வந்து அந்த சபையில வந்து இருக்கிற காணிக்கைகள்லாம் வைக்கப்பட்டது. அதுல யாருக்கு முடியலனாலும் அதை வந்து பிரிச்சு பகிர்ந்து கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ உங்க பாஸ்டர் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆள் மட்டும் அவங்களோட ஃபேமிலி மட்டும் ரிச்சா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து எல்லா காசையும் கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த பாஸ்டர்ன்ற அவங்க கிட்ட போய் அது கரெக்டா அவங்க கிட்ட மட்டும் கொடுப்பீங்க. சோ அவங்க மட்டும் பெரிய பங்களோ வீடெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. உங்க சபையில நிறைய பேர் கஷ்டப்படுற மக்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க. அவங்கள யாருமே விசாரிக்கவே மாட்டாங்க. அதனால நீங்களே சிந்திச்சு செயல்பட்டுக்கோங்க. நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.